மலையோரோ வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. கேக்குன்ற வார்த்தை மிடில் இங்கிலீஷ் வார்த்தையான காக்கா அப்படின்ற வார்த்தையிலிருந்து உருவானது. காக்கானா தட்டையான ரொட்டின்னு பொருள். முதல்ல எகிப்துல தான் கேக்குகள் தயாரிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல தயாரிக்கப்பட்ட கேக்குகள் பிஸ்கெட் மாதிரி தட்டையா வறண்டு காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக அதுல ஈஸ்ட சேர்த்தாங்க. வெறுமனே மாவு மட்டும் வச்சு பண்ண கேக்ல இனிப்பு சுவைக்காக தேனும் ஃப்ளேவருக்காக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்மஸ் காலங்கள்ல நம்ம கொடுக்கிற பிளம் கேக் 1700களில் இங்கிலாந்துல தயாரிக்கப்பட்டது. இது தயாரிக்க பிரதான மூலப்பொருளா உலர்ந்த திராட்சை தான் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்துல உலர்ந்த திராட்சை தான் பிளம்னு குறிப்பிட்டாங்க. வசதி படைச்சவங்களோட வீடுகள்ல மட்டும்தான் கேக்குகள் அதிகமா தயாரிக்கப்பட்டன. ஏன்னா அவங்களோட வீட்டுல அவன் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சர்க்கரையோட விலை அதிகமா இருந்ததுனால பணக்காரங்களால மட்டும்தான் அதை வாங்கி கேக் செய்ய முடிஞ்சது. அது சரி, நம்ம நாட்டுக்கு இந்த கேக் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இந்தியால 1883ல கேரளாவோட தலச்சேரியில முர்டோச் பிரவுன் அப்படின்ற இங்கிலாந்தை சேர்ந்தவர் பிளம் கேக்க மம்பலி பாபு அப்படின்ற பேக்கரி கடைக்கார்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதை டேஸ்ட் பண்ண பேக்கரி கடைக்கார் அவர் கொடுத்த மூலப்பொருட்களோட கேரளாவோட பாரம்பரிய மதுபானம் வாழைப்பழம்லாம் சேர்த்து ஒரு கேக்க பண்ணிருக்காரு. அது முர்டோச் கொடுத்த அந்த கேக்கை விட ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கு. அப்படிதான் பிளம் கேக் இந்தியாக்குள்ள வந்ததா சொல்லப்படுது. இந்தியால தயாரிக்கப்படுற பிளம் கேக்குகள்ல ஒயின், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், சர்க்கரை, வெண்ணெய், முட்டை, மைதா மாவு, பேக்கிங் பவுடர், உப்பு, லவங்கப்பட்டை சர்க்கரை இதெல்லாம் சேர்க்கப்படுது. மற்ற நாடுகள்ல அந்தந்த நாடுகளுக்கு ஏத்த மாதிரி ஓட்ஸ், ரம், பார்லி மாவு, கோதுமை இதெல்லாம் சேர்த்து கேக் தயாரிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக்குக்கு பின்னால இருக்க ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒரு லேடி ரெஸ்டாரண்ட்ல ஒரு கேக் சாப்பிட்டாங்களாம். அந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போகவே எப்படி இதை செஞ்சீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் ரெசிபி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல $100 வாங்கியிருக்காங்க. அதனால கோபமான அந்த லேடி, ஏன்டையாடா காசு கேக்குறீங்க, இருங்கடா உங்க ரகசியத்தை ஊருக்கே சொல்றேன்னு எல்லாருக்கும் அந்த ரெசிபியை கத்து கொடுத்துட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம அமெரிக்கால கேக்க உங்க பில்லோ கடியில வச்சு படுத்தா அழகான கணவன் கிடைப்பார்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டுருக்காங்க. இப்படி பண்ணா எறும்பு தானடா வரும். முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணா பிரெட் தான் கட் பண்ணுவாங்களாம். 1785ல தான் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுற பழக்கமே ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் ஒருத்தவங்க பிறந்த நாள் கிஃப்டா கொடுத்த கேக்க தான் வெட்டியிருக்காங்க. ஆனா நம்ம அதை இப்ப பழக்கமாக்கிட்டோம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுற கேக் பிளேவர்ல சாக்லேட் பிளேவர் தான் டாப்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வெனிலா இருக்கு. 17வது நூற்றாண்டுல சர்க்கரை ரொம்ப விலையுயர்ந்த பொருளா கருதப்பட்டதுனால பணக்காரங்களால மட்டும்தான் கேக்க வாங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல சர்க்கரையோட விலை கம்மியான பிறகுதான் சாதாரண மக்களாலையும் கேக்குகளை வாங்க முடிஞ்சிருக்கு. எல்லாராலையும் வாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா செலிப்ரேஷன்ஸ்லயும் கேக் வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக்குதா 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 கேக்குதா. For me, you are Jesus. Jesus, there or no, I don't know. For me, you are Jesus, my God. உனக்கு தேவை 2 பிளேட் கேக்கு தானே, வாங்கிட்டு போன்னு பல மீம்ஸ்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மத்த நண்பர்கள் பிளம் கேக் கேட்கறது ட்ரெண்டா இருந்துச்சு. இவ்ளோ பண்ணியும் கேக் தராத அந்த ஃப்ரெண்டை டேக் பண்ணி நியூ இயர்க்காச்சும் கேக் கொடுடான்னு கேளுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.